ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க குற்றம் புதியது படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனரோட பொண்ணு காணாம போயிருக்கு அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு. அவரு கமிஷனர் ஆபீஸ்க்கே வந்து சரணடைகிறார். இந்த மாதிரி அந்த பொண்ணை நான் தான் கொன்னேன் அப்படின்ட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் கமிஷனரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த பொண்ணை நான் தான் கொன்னேன், நான் ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு லிஃப்ட் கேட்டுச்சு, சரின்னு கூட்டிட்டு போனேன். போறப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்ப பாத்தீங்கன்னா கீழே விழுந்ததுல அந்த பொண்ணு மூச்சு பேச்சே இல்லாம கடந்தது, இறந்துருச்சுன்னு நினைச்சு வீட்டுக்கே தூக்கிட்டு போயிட்டேன். போய் அந்த பொண்ணை துண்டு துண்டா வெட்டி போட்டுடலாம் அப்படின்ட்டு வெட்டும் போதுதான் பாத்தீங்கன்னா துடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வெட்டி கூவத்துல போட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே இதை மட்டும் தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டா அவன் இதை தவிர வேற பல கொலைகளையும் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு சொல்றான். அதெல்லாம் என்ன, கடைசியில இவன் ஏன் இதெல்லாம் பண்ணான், கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதை முடிஞ்ச அளவு எக்ஸிகியூஷன்லயும் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸை சொல்லியே ஆகணும். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு புதுமுகம் தான், ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். பல சீன்ஸ்ல நம்மள வந்து சூப்பரா அட்ராக்ட் பண்றாரு. குறிப்பா அவர் அந்த கொலையை எக்ஸ்பிளைன் பண்ற போர்ஷன் எல்லாம் தரமா பண்ணிருக்காருன்னே சொல்லலாம். கேரக்டர் ரேட்டிங் பாத்தீங்கன்னா அவர் கேரக்டர் அல்டிமேட்டா எழுதி எடுத்திருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் தான். தரமான ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் எழுதியிருக்காங்க. படம் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே பிக்கப் ஆகி சூப்பரா போகுது. அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் தரமா பண்ணி கொடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபில அல்டிமேட்டா இருந்ததுன்னு சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்திருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே நல்லா தான் இருக்கு. படத்துல ஒரு சில குறைகள் இருந்தாலும் அதை பெருசா நம்ம கண்டுக்கிற அளவு இல்ல. ஏன்னா இவங்க ஒரு எங்கேஜிங்கான படத்தை தான் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு அல்டிமேட்டான படமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க. சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.